சித்து செல்லம்மா 2 பேரோட கல்யாணம் நடக்கிறதுக்காக தேவையான எல்லா ஏற்பாடுமே அங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, போயிட்டு சித்து செல்லம்மா 2 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டு ஆரத்தி இடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. 2 பேருமே வராங்க, வந்து உட்கார வைக்கிறாங்க, ஆரத்தி காட்டுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே காட்டுறாங்க. லக்ஷ்மி, மகேந்திரன், தாத்தா எல்லாருமே காட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. சரி, மெகந்தி இப்போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. மெகந்தி போடுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீ தான் சித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. கரெக்டாக சொன்னீங்க தாத்தா, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆர்த்தி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அவங்க தான் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. பரவாயில்ல, நீ தான் போடணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சித்து செல்லம்மாக்கு அழகாக மெகந்தி போட்டுகிட்டே இருக்காரு. அப்படியே செல்லம்மா சித்துவை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இந்த கல்யாணம் நடக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் உனக்கு இவ்வளோ சந்தேகமாக இருக்குது? கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஆமாம், எங்கே மலரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க. ஐயோ மலரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து போயிட்டு வெளியே பார்க்குறாரு. அப்படியே ஸ்டெப்ஸில் கொஞ்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சித்து, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை என்கிட்ட வந்து பிரிச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இல்லைம்மா, இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு. அதுவா, மேகாமா தான் சொன்னாங்க. இங்கே பாரு, மேகா எல்லாமே கெட்டது தான் சொல்லி தருவா, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத சரியா, இரு ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜோக்கர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து டான்ஸ்லாம் சூப்பராக ஆடுறாரு. ஆடினோடனே மலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வா மலர், நான் உனக்கு மெகந்தி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. நான் தான் உனக்கு போடுவேன், கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெகந்திலாம் போட்டு விடுறாரு. மலர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மகேஷ் அந்த கயிறு எப்படியாவது கழட்டணும், எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி அந்த கயிறு எல்லாத்தையுமே கழட்டுறாரு. கழட்டிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்து வர்றாரு. காலில் கட்டு போடுறதுனால அவரால் நடக்கவே முடியல. பொறுமையாக நடக்கிறாரு. அப்படியே நடந்து வராரு. பார்த்தா அங்கே அப்படியே மாணிக்கம் படுத்துட்ருக்காரு. ஐயோ, மாணிக்கம் படுத்துட்ருக்கானே, சத்தம் கேட்டால் மறுபடியும் நம்மளை பிடிச்சி கட்டி போட்டுருவான். கண்டிப்பாக போயிட்டு நம்ம உண்மையை சொல்லணும், இல்லைன்னா சித்து சாரோட வாழ்க்கையே நாசமாக போயிடும், நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறாரு. என்ன மலர், நான் போகிற மெகந்தி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சித்து கேட்குறாரு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. தாத்தா எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப பாசமாக சித்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. செல்லம்மா, சரி அடுத்து எல்லாமே பண்ணலாம், எல்லாருக்கும் மெகந்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மெகந்தி போட்டுக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிற விஷயம் எல்லாமே மேகாவுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே பயங்கரமாக கோவம் வருது. அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாரு, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் போயிட்டு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த கல்யாணம் நடந்தால் நான் செத்துருவேன்னு சொன்னேன். அப்போ கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு அங்கே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, பாட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், எனக்கு வர கோவத்துக்கு கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவன் வேற போய் அங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன காப்பாட சொல்கிற, மேகாவெல்லாம் நம்மளால் திருத்தவே முடியாது, எனக்கு என்னவோ அந்த சித்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான்க்கா தோணுது, ஆனால் மேகா பண்ணுறது எல்லாமே சரியில்லை, நம்ம பேச்சை சுத்தமாக கேட்கறதே கிடையாது, என்ன முடிவு எடுத்தாலும் அப்படியே போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. என்னடா பண்ணுறது, இந்த மேகாவை இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மேகா போகிறாங்க, போயிட்டு கோவமாக கத்துறாங்க. என்ன கல்யாணம் இங்கே நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன்ல, என் வயிற்றில் வளர குழந்தைக்கு இவன் தான் காரணம், அப்படி இருந்தும் நீங்கள் வந்து கல்யாணம் நடத்த போகிறீங்களா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக கத்துறாங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னது, போ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ போ, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சித்து சொல்கிறார். அதை கேட்ட உடனே